ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அண்ட் கடைசி நேரத்துக்கும் வந்துடுச்சு. அண்ட் ஆல்மோஸ்ட் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தான் வெற்றி பெறுவார் அப்படின்றது கன்ஃபார்மாக தெரியுது. செம்மையான செலிப்ரேஷன்லாம் ஒரு பக்கம் போயிட்டு வருது. அண்ட் நிறைய செலிபிரிட்டிஸ் நம்ம விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் டைம் மிகப்பெரிய வெற்றியை காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பாராட்டுகள் குவிஞ்சிட்டு இருக்கு. அண்ட் இது ஒரு பக்கம் இருக்க, நடிகை த்ரிஷா அவர்கள் நேற்று திருப்பதி போனாங்க. அண்ட் திருப்பதி தரிசனத்தை முடிச்சுட்டு இன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்துட்டு நேராக விஜய் அவர்களோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அண்ட் இன்னைக்கு அவங்களுக்கு பர்த்டே வேற. ஸோ பர்த்டே செலிப்ரேஷன் அண்ட் எலெக்ஷன் ரிசல்ட் வின் பண்ண அந்த செலிப்ரேஷனே செம மாசா கொண்டாட போறாங்க. அண்ட் விஜய் அவர்களோட வீட்டில் விஜய் அவர்கள் அப்பா அம்மா எல்லாருமே செம்ம சந்தோஷத்துல இருக்காங்க. விசில் அடிச்சு அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்திருக்காங்க. அண்ட் அந்த செலிப்ரேஷன்ல த்ரிஷா அவர்களும் போய் கலந்துக்கிறது செம மொமெண்டா இருக்க போகுது. அண்ட் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் டைமா இந்த அரசியல்ல நிக்கிறாரு, எந்த ஒரு அனுபவமும் இல்லாம எப்படி கட்சியில நிப்பாரு, அண்ட் இவருக்கு வர ஃபேன்ஸ் எல்லாம் ஓட்டா மாறுமா, கூட்டம் எப்படி ஓட்டா மாறும் அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் நிறைய பேர் வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா அந்த விமர்சனங்கள் எல்லாமே இப்ப தவிடுபடியா மாறிடுச்சு. ஏன்னா ஆரம்பத்திலே 100 தொகுதிகளில் முன்னிலை போய் நின்னாரு. அண்ட் அதுல இருந்து இறங்கவே இல்லை. சடனா அவ்வளோ பெரிய தொகுதியில முன்னிலை வந்தது எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. யாராலும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய உயரத்துல நின்னாரு தளபதி விஜய் அவர்கள். இப்போ வெற்றியும் காமிக்க போறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தை எலெக்ஷன் ரிசல்ட் ஃபுல்லா முடிஞ்சிடும். ஸோ இவரோட வெற்றி சதவீதம் எவ்வளோ அண்ட் கூட்டணி வைக்கணுமா அப்படின்றது அது ஒரு எதிர்பார்ப்பு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ த்ரிஷா அவர்கள் விஜய் அவர்களோட வீட்டுக்கு போயிருக்காங்க. இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்ஃபரன்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.